ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உங்களை நம்ம விருஷ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ரெடியாகிற காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணலாம்னு செய்ய போகிறேன். நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை விடுங்க. சூடான தண்ணியை விட்டு ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் ஊற விடுங்க. அதில் புழுலாம் இருந்தால் செத்து போயிடும். காலிஃப்ளவரில் எப்போவுமே இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி தான் க்ளீன் பண்ணணும். இதை நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடாக இருந்ததுக்கப்புறம் கடுகு போட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவர் அதில் போட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டனதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. தண்ணி விடாமல் மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பூண்டு பல் இடித்து எடுத்துக்கோங்க. நான் பூண்டை தோலோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தோல் வேண்டான்னா தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இடித்து நம்ம காலிஃப்ளவர் வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. அந்த பூண்டோடைய பச்சை வாடெல்லாம் போகட்டும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா நமக்கு டேஸ்டியான காலிஃப்ளவர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.